கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவ ஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 122 அதிகாரம் 7வது வசனம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, அநேக குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? கணவன் மனைவிகளுக்கிடையே பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்கிடையே பிரச்சனை, அப்பா பிள்ளைங்களுக்கிடையே பிரச்சனை, உறவுகளுக்கிடையே பிரச்சனை, இப்படியாக அநேக பிரச்சனைகளை சமாதானம் இல்லாமல் சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. அதே போல் சுகமில்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறாருங்க. பிரியமானவர்களே, ஏசப்பா சிலுவையில் அறைந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பொழுது சீசர்களுக்கிடையே போய் நின்று கொண்டு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். ஏன் தெரியுங்களா? அவங்க பயந்து கொண்டு இருந்தாங்க. பயம், சமாதானம் இல்லாத ஒரு பயம். அப்பொழுது அப்பா பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. அதே வார்த்தையை தான் அப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம், உங்கள் மனசுக்கு நிம்மதி கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம்.